ஹாய் ஆல் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எல்லாரோடைய ஃபேவரட்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவங்களோட ஃபேவரட் ரெசிபியும் கூட. வாழைக்காய் வறுவல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லெமன் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், கோகனட் ரைஸ் இதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் இதை வச்சு கொடுக்கலாம். ஈவன் ரசம் சாதத்துக்கு கூட வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு வாழைக்காவை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தேவையான அளவு நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெட் சில்லி பவுட்ரு ஆப்ஷனபிள். உங்களுக்கு ரெட் சில்லியும் யூஸ் பண்ணலாம், காஷ்மீர் ரெட் சில்லியும் யூஸ் பண்ணலாம். நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன். 2 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் வாசனைக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா பெசரி வச்சுக்க போகிறேன். அது பெசறது கொஞ்சம் நிறைய தண்ணிலாம் இதுக்கு சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பெசரி இதை எடுத்துக்கணும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக நான் கடலை மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சாஃப்ட்னஸ் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவு அரிசி மாவும் ஆட் பண்ண போகிறேன் நான். அது வந்து எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் மொறுமொறுப்பு அதிகமாக தரும். ஸோ மொறுமொறுப்பும் வேணும், கிறிஸ்பினஸும் வேணும், அண்ட் கூடவே வந்து சாஃப்ட்னஸும் வேணுன்றதுக்காக நான் வந்து அரிசி மாவு அதிகமாகவும் கடலை மாவு கொஞ்சம் கம்மியாகவும் தான் சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். பாதி பிசைஞ்ச பிறகு தான் அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணுவேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டேன். நான் தண்ணி வந்து இதில் பெருசாக சேர்க்கல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நான் வந்து இதை வந்து பெசரி எடுத்துக்கிறேன். சில பேர் இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கூட போடுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. இதுவாகவே நார்மலாக இருக்கணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆப்ஷனபிள் தான். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட போட்டு பெசரி இதை வந்து வறுக்கலாம். ஆனால் இது மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு இது கொஞ்சம் நல்ல ரெசிபியாக இருக்கும். ஸோ ஒரு கடாயில் நான் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் சில டைம் டேஸ்ட் மாறும். கடலெண்ணெய் 1 டீஸ்பூன் போல் ஊற்றிட்டு இது கொஞ்சம் சூடாகணும். சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது சூடானதும் இது கூடவே பார்த்திங்கன்னா கடுகு மட்டும் நான் தாளிக்க போகிறேன். கடுகு தாளித்து அந்த கடுகு வந்து நல்லா பொரியணும் ஃபஸ்ட்டு. அது பொரிஞ்ச பிறகு அது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை நான் போட போகிறேன். அந்த கருவேப்பிலையும் பொரிஞ்சதும் நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சு இந்த வாழைக்காவை ஒன்றா நான் இப்போ அதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு வாழைக்காவை அதில் வைக்க போகிறேன். நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதிகமாக நிறைய எண்ணெய் இழுக்காது அப்படின்றதால நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தோசைக்கல்லில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ஆப்ஷனபிள். ஆனால் தோசைக்கல்லில் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இழுக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த நான்ஸ்டிக் பேன் வச்சு நான் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இது மாதிரி நான் வச்சு ஒன்றா எடுத்துட்டேன். இப்போ இது மேலே நான் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவேன். ஆனால் நிறைய கிடையாது, கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றுவேன் நான். எண்ணெய் ஊற்றிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு லிட்டு மாதிரியே வந்து போட்டு இதை மூடி வச்சுருவேன். மூடி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நான் 5 மினிட்ஸ் போல் நான் வெயிட் பண்ணுவேன் நான். ஏன் நான் லிட் போடுறேன், ஓப்பன்லி வைக்கலாம்னு அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து அதிகமாகிடும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகிடும், ஒரு மாதிரி மொரன்னு ஆகிடும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் பேக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த மொரமறுப்பு வந்து அதிகமாகிடுச்சுன்னா அது கொஞ்சம் அழுத்தமாகிடும். ஸோ மதியானம் சாப்பிடும்போது அந்த அழுத்தம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த அழுத்தம் வந்து வராமல் இருக்கும். அதோடு இல்லாமல் நான் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக 1 டீஸ்பூன் போல் அரிசி மாவு போட்டேன் இல்லையா. ஸோ கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக மொதுன்னு வேணும்னாக்கா நீங்கள் 1/2 டீஸ்பூன் பதிலாக 1 டீஸ்பூனே கடலை மாவு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும் மொதுன்னு இருக்கும். அண்ட் வாழைக்காய் கட் பண்ணுறது சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மெலிசாக கட் பண்ணாலும் அது கொஞ்சம் இதாகிடும். நீங்கள் ரொம்ப திக்காக கட் பண்ணாலும் அதுவும் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ மீடியமாக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே அது வந்து கரெக்டாக வெந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். நான் வந்து இதை இப்போ திருப்பி போட்டுட்டேன். இப்போ திருப்பி வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லிட் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் வச்சு எனக்கு அதுலேயே குக் ஆகிடுச்சு. இப்போ குக் ஆனது நான் இதை இப்போ திருப்பி போட்டு அதையுமே நான் எடுத்து பார்த்தா இப்போ எனக்கு வெந்துருச்சு. அதனால் நான் இப்போ அதை ஒரு பேனில் எடுத்துட்டேன். ஸோ இது மாதிரி எனக்கு 2 to 3 பேட்சஸ் ஆஃப் வாழைக்காய் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு 3 பேட்சாக தான் நான் போட்டு எடுக்க போகிறேன். அதில் வந்து ஒரு பேட்ச் முடிச்சுட்டேன். இப்போ 2வது பேட்ச் நான் போட்டிருக்கேன். இதுக்குமே அதே ப்ரொசீஜர் தான். சேம் எண்ணெய் போட்டுட்டு கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நான் வந்து ஒரு வாழைக்காவை இப்போ அடுக்கி வைக்க போகிறேன் நான்.
கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு எல்லாத்தையும் போட்டுறக்கூடாது. அது வந்து டேஸ்ட் இருக்காது. இதோட டேஸ்ட்டே வந்து கடுகு பொரிஞ்சு வரதும், கருவேப்பிலை பொரிஞ்சு வரதும் தான் இதில டேஸ்ட்டே இருக்குது. ஸோ இது வந்து எதுக்காக பண்ணோம்னா, நம்ம ஒரு வாசனைக்காக தான் நம்ம பண்ணுறோம் இந்த கடுகும், கருவேப்பிலையும். ஸோ இது பொரியிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவசரப்பட்டு டக் டக் டக்குன்னு பண்ணிட்டோம்னா, அதோடைய வாசனை கொஞ்சம் இல்லாம போயிடும். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு வாழைக்காவ நான் முன்ன பண்ண மாரியே அடுக்கி வச்சுக்கிறேன் நானு. முடிச்சுட்டு எண்ணெய் ஊத்தி நான் வச்சுடுறேன் நானு. ஸோ நெறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸ் கேட்டிருக்கீங்க. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நேத்து நைட்டே நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். ஆப்பிள், கோவா அண்ட் பப்பாயா. ஸோ இத நான் அப்படியே சாப்பிடாம கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, கெல்லாக்ஸ் இருக்கு இல்லையா? அத கொஞ்சோண்டு தூவிடுவேன். அண்ட் இதோட சேர்த்து கொஞ்சம் காஞ்ச திராட்சை ஒரு 4, 5 காஞ்ச திராட்சை மட்டும் தூவிப்பேன். இதோட நான் நட்ஸ்லாம் சேர்க்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. நான் இது வந்து பப்பாயா இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தான் நான் சாப்பிடுவேன். ஸோ இத அப்படியே மிக்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் இன்னியோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுதான் சாப்பிட போறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் பசிச்சுது அப்படின்னு தோணுச்சுன்னா, ஒரு 1 1/2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் சத்து மாவு கஞ்சி போட்டு அந்த கஞ்சி குடிப்பேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் நானு. இதுக்கப்புறம் லஞ்ச் தான் நான் டைரக்ட்டா சாப்பிடுவேன். ஸோ இன்னைக்கு நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் மெனு. ஸோ அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம் அப்படின்னா, நம்ம வாழைக்காய் வந்து நம்ம போட்டது வெந்துருச்சு. இத நான் இப்போ வந்து திருப்பி போட போறேன் நானு. ஒண்ணு ஒண்ணா திருப்பி போட்டோன்னா, நல்லா கிரிஸ்பியா வந்திருக்கு பாருங்க. ஸோ இப்படி தான் வரும் நமக்கு கிரிஸ்பியா. ஸோ இந்த வாழைக்காவ வந்து நீங்க இந்த வாழைக்காய்க்கு மட்டும் பண்ணாம, நீங்க சேப்பங்கிழங்கு பண்ணலாம், கருணக்கிழங்கு பண்ணலாம். எல்லாத்துக்குமே இதே ரெசிபி தான் இது. நீங்க எல்லாமே லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணலாம். எல்லாமே ஒரே ரெசிபி தான் நமக்கு. பதம் மட்டும் தான் நமக்கு முக்கியம். இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கிறேன். நான் வாழைக்காய் வைக்கும்போது எண்ணெய் ஊற்றுவேன். பட் திருப்பி போட்ட பிறகு எண்ணெய் ஊற்ற மாட்டேன். அதுக்காக தான் நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். பட் இதே நீங்கள் தோசைக்கல்லா இருந்தாக்கா, நீங்கள் திருப்பி போட்டு திருப்பி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும். இல்லைனா அந்த மசாலா வந்து அப்படியே தோசைக்கல்லில் போய் ஒட்டிக்கும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட வாழைக்காய் வறுவல் தயாராகிடுது. இதை நீங்கள் லெமன் ரைஸோ இல்லை தக்காளி சாதமோ தேங்காய் சாதமோ அதோட வச்சு சாப்பிட்லாம். எப்படி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதோடு இல்லாமல் உள்ளேயும் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்து நல்லா அழகாக வந்திருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.